ஹாய் ஆல் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா I mean 11 o'clock எந்திரிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வாஸ் கைண்ட் இனஃப் நாட் டு வேக் மீ அப். ஸோ காலையில எந்திரிச்சு என்ன பண்றது, 11 o'clock ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஒன் எக் அண்ட் சப்வே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு இட் வாஸ் அ லேசி சாட்டர்டே மார்னிங் ஐ வுட் சே. ஸோ மொபைலில் ப்ரௌஸ் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், நம்ம வேணா யாரை வாக் போயிட்டு வரலான்னு சொன்னார். யூஸ்வலாக என்னோட நெய்பர்ஹுட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்காக. ஸோ யாரா வாக் போகலாம் அப்படின்னு எப்போ சொன்னாலுமே நான் இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. யாரா வாக் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minutesன்றதுனால நான் வாக் பண்ணி போயிட்டேன். நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா யூ கேன் either take a train or a tram. ட்ரெயினில் வரீங்கன்னா யூ கேன் கெட் டவுன் அட் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட். அதுலேருந்து ஒரு 5-6 minutes வாக்கு. இல்லைன்னா ட்ராம் கனெக்டிவிட்டி மெல்பர்னில் உங்களுக்கே தெரியும், இட் இஸ் வெல் கனெக்டட். ஸோ ட்ராம்லையும் யூ கேன் ரீச் யாரா வாக். ஸோ யாரா ரிவர் ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் பெருசு. நான் சொல்கிறது வந்து வேர் ஐ ஸ்டே இட்ஸ் நியர் டு அலெக்சாண்ட்ரா கார்டன்ஸ் அண்ட் குவீன் விக்டோரியா கார்டன்ஸ் கிட்ட. Okay, so to move around that area you have lots of options. One of such option is this Lime scooter. So Lime scooter use பண்றதுக்கு ஒன்றும் பெருசா procedures ஒன்றும் இல்லை. So you just have to install the Lime app, scan the QR code, give your destination or your journey details and you can go ahead with your journey. நீங்க journey முடிஞ்ச உடனே you can pay for it. Okay, it's straightforward across Melbourne. லைம் ஸ்கூட்டருக்கு என்ன ப்ரொசீஜரோ இட்ஸ் த சேம் ஹியர். ஸோ யாரா வாக்கில் வை எம் எக்ஸைட்டட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் டு மீட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அந்த பில்டிங்க்கு நடுவில் தனியாக உட்காந்துட்டு ஒரு 5 minutes வாக் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் இன் டு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆல் டுகெதர். என்ன சொல்கிறது, நிறைய மக்களை பார்க்க முடியும். குட்டி குட்டி குழந்தைங்கலேருந்து வயசானவங்கலேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து அண்ட் சீனரியே அடிச்சுக்க முடியாது. நீங்கள் பார்க்குற மாதிரி யாரா ரிவர் மெல்பர்ன் ஸ்கைலைனை பார்க்கலாம். சீனரிஸ் மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த லேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் பார்க்கலாம். அது என்னென்னா உங்கள் ஃபேமிலியாக இஃப் யூ செட் ஒரு 10 minutes 10-15 minutesலேயே they'll give you a beautiful line sketch of your drawing. அது ஒரு மெமரியாக யூ கேன் டேக் இட் ஹோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அண்ட் பலூன் ஆர்ட்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்தாங்கன்னா they'll be totally engaged and ஃபேமிலியாக என்ஜாய் பண்ண இது ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். யாரா ரிவர் ஆஸ் அ ரிவர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா யாரா ரிவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ குவைட் அ லாங் ஸ்ட்ரெச். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் க்ரூசஸ் புக் பண்ணலாம். ஸோ க்ரூசஸ் வந்து 1 hourலேருந்து 2 hours 3 hours இட் வேரிஸ். ஓகே, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் க்ரூஸும் இட் சேஞ்சஸ். ஓகே, காக்டைல் சர்வ் பண்ணுற க்ரூசஸ் இருக்குது, ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் ஜஸ்ட் லைக் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுற க்ரூசஸ் இருக்குது. ஸோ அது புக் பண்ணணும்னா yarariver.melbourne போனீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ கைண்ட் ஆஃப் ஒரு சம்மரியா என்னெல்லாம் க்ரூசஸ் இருக்குன்னு இட் வில் கிவ் யூ அன் ஐடியா. ஸோ உங்களுக்கு தேவையான க்ரூஸை புக் பண்ணலாம். இது இல்லாமல் ப்ரைவேட்டாக நிறைய வெப்சைட்ஸும் இருக்குது விச் கிவ்ஸ் யூ டிஸ்கவுண்ட்ஸ். அதை நீங்கள் கூகுள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விச் எவர் யூ ஃபீல் இஸ் கம்ஃபர்டபுள் யூ கேன் கோ ஃபார் booking the cruise for you and for your loved ones. Okay, so இது வந்து யாரா ரிவர். ஓகே, யாரா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பஸ்ஸிங் வித் பீப்புள் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். ஆனால் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ குவைட் டைம் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்லேயே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா யூ வில் ரீச் அலெக்சாண்ட்ரா கார்டன்ஸ். ஓகே, அலெக்சாண்ட்ரா கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெல்பர்ன் ஸ்கைலைன் பார்த்தீங்களா எவ்வளோ பஸ்ஸிங் டிராஃபிக், அதோட கம்ப்ளீட் ஆப்போசிட் what do you call that ambience தான் இருக்கும். நிறைய செடி மரம் அதே மாதிரி நிறைய புல்வெளிகள் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து லைக் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் பிக்னிக் லஞ்ச் மாதிரி இல்லை கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரா ரிவர் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு யூ கேன் ரீச் டு அலெக்சாண்ட்ரா கார்டன். செட்டு கேம்பிங் பண்ண முடியாது, நான் காட்டின மாதிரி கேம்பிங் வந்து இட்ஸ் ப்ரொஹிபிட்டட். பட் சின்ன பிக்னிக் லஞ்ச் மாதிரி யூ கேன் செட் அண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அலெக்சாண்ட்ரா கார்டன்ஸில் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பார்க்கு. ஸோ ஸ்கேட் பார்க்கில் ஆல்மோஸ்ட் ஆல் த டைம் யாராச்சும் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ
கிட்ஸுக்கு பார்க்கறதுக்கோ இல்லை if you don't you want to take any skating lessons and you stay near Yara River, this is a place. Okay, it is quite interesting, you must go visit it. It's open. Okay, வெளியில இருந்து பார்த்தாலே you can see. So on the road cross பண்ணீங்கன்னா you will reach to Queen Victoria Gardens. Queen Victoria Gardens you have this beautiful monument. Okay, it is one kind of one piece sculpture, I would say. அது வந்து it's like 360 degrees. Okay, so if you go in a 360 degrees you'll be able to see like எப்போ அவங்க பிறந்தாங்க, எப்போ when she got married, from which time to which time she was ruling England, and when she died, kind of you'll get that picture. Okay, it is kind, at least for a picture it's a nice sculpture, I would say. Adu sutti pathina you will have beautiful flower garden. Okay, so flowers from like tulips to roses, all different kinds of roses, and various different flowers are there in Queen Victoria Garden. Alexandra Gardens mari Queen Victoria Garden, it's why it's such a quiet place. And anga Queen Victoria Garden la or kutti lake mari they have a setup. Adu pakkathula pathina you have lots of birds. ஸோ வந்த வழியிலே நாங்கள் திரும்பி வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து யாராவோ அலெக்சாண்ட்ரா கார்டன்ஸ் அண்ட் குவீன் விக்டோரியா கார்டன்ஸ் பார்த்தோம். ஸோ எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 7:20ish we started. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறதுக்கு it took around 8:20 for us. Okay, almost 1 hour dedicate பண்ணிக்கோங்க. ஸோ 8:20 பார்த்தீங்கன்னாலுமே வந்து சம்மர்ன்றதுனால இட் இஸ் வெரி பிரைட். ஓகே, ஸோ ஒரு ஃபேமிலியாக வரீங்கன்னா கைண்ட் ஆஃப் இட்ஸ் த ரைட் டைம். இந்த யாரா வாக் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா if you are a dog lover you will find lots and lots of cute dogs. ஸோ எல்லா டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா are well trained and kind of they're pampered a lot. Okay, so you can meet all like lot of these cuties if you are a dog person. இன்னொரு விஷயம் ஜென்ரலாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, யாரா வாக் இல்லாமல் எங்கே ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலுமே just look for 2 things. Okay, UV index எப்படி இருக்கு, and if at all your work, if at all UV index is more illa generally வந்து please apply sunscreen. Okay, initial days you will not find much difference, but on a long run you will feel like உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்கின் வந்து wrinkle ஆகுதுன்றது. ஸோ அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு keep yourself hydrated and explore all these cute places which I am going to show you. Okay, ஸோ எங்களோட டே முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு we had our dinner and we went straight into bed, and it was a quite peaceful day and night for us. Okay, good night all, and can I please request you all to subscribe to my channel, and if at all you have anything to say like இது improve பண்ணலான்னா அதையும் கொஞ்சம் சொல்லுங்க commentsல. Thank you. Thanks a lot for your time.